அது முதல்ல இந்த பேரரசை பேச விட்டாவே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. அது சொன்னா அப்புறம் இவன் தாண்டா சின்ன கவுண்டர் படம் எடுத்தவன். இப்பெல்லாம் ஆடியோ ரிலீஸுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்கு. மேடையில் நாகரிகம் அல்ல அப்படின்னா அங்கேயும் ஆட்டையை போட்டிருக்கானுங்க. அந்த காலத்திலேயே எல்லாமே ஜாதி வெறி பிடிச்சவங்க, எல்லா டைரக்டர்லையும் ஜாதி வெறி பிடிச்ச. பரபரப்பாக பட்டாசு கிளப்பி என் தம்பி எனக்கு வச்சிருந்த தண்ணி பாட்டிலையும் சேர்த்து குடிச்சிட்டு இருக்கிறான். தண்ணி காட்டிட்டியா? நீ தான் காட்டி. இப்பெல்லாம் ஆடியோ ரிலீஸுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்கு. ஏதோ ஒவ்வொரு மேட்ரை ஒருத்தர் ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. நம்ம போய் சொன்னா அப்புறம் இவன் தாண்டா சின்ன கவுண்டர் படம் எடுத்தவன். அதை போட்டு ஒரு குரூப்ல போட்டு என்ன கழுவி கழுவி ஊத்துவாங்க. அதனால நான் ஒரு முடிவோட வந்துட்டேன். எதுவுமே பேசுறது இல்லைன்னு வந்து உட்கார்ந்தேன். நல்ல வேலை ரொம்ப நேரம் கூப்பிடல, அப்படியே விட்டுருவாங்கன்னு பார்த்தேன். கடைசியில் ஆளுக்காளு பேசி உசு பேத்தி விட்டாங்க. நான் இங்கே வந்ததுக்கு முதல் ரீசனே ரஞ்சித் தான். ரஞ்சித் வந்து கோயம்புத்தூரில் எங்கள் ஊருக்காரர் தம்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோயம்புத்தூரில் நான் படித்த அதே கல்லூரியில் அவரும் படித்தார். ஸோ 2 பேர் காலேஜ் மேட்ஸ். அதுக்கப்புறம் நான் படித்த திரைப்பட கல்லூரியில் இவரும் படித்தார். ஸோ 2வது காலேஜ் மேட்டு. அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இவர் இருக்கிறாரு. அப்புறம் என் உறவுக்காரர். இனி இதை விட என்ன தகுதி வேணும் அவருக்கு? நீ நடிகராக இருந்தா டைரக்டராக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, நீ ஃபஸ்ட்டு என்னுடைய தம்பி, அவ்வளோதான். அதுக்கு மேலே தான் அதெல்லாம். இது 2வது படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலாக முதல் படம் இல்லை, இயக்கியிருக்காரு, அதான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் நடிக்கவே தெரியாத ஒரு நடிகர், வெளியெல்லாம் நடிக்க தெரியாது. அவன் யதார்த்தமாக இருப்பான். எப்போ பார்த்தாலும் என்ன வாங்கினா நம்ம கோயம்புத்தூர்லேயோ அது ஃப்ளைட்லேயோ போகும்போது இறங்கணுன்னே, என்னங்கண்ணா எங்கேங்கண்ணா உங்களை கொண்டு போய் விடணும், தம்பி உன்னை எங்கே நான் இறக்கி விடணும் சொல்லு அப்படின்னு. இல்லைங்கண்ணா வாங்கினா ஒன்றா போவான்னு. இவர் வண்டி சும்மா வரும், என் வண்டியில் இறக்கிடுவார். அப்புறம் எங்கண்ணா எதாவது சாப்பிட்றீங்களா? தம்பி கோயம்புத்தூர்னா நான் எப்பவுமே இங்கே படிக்கும்போதே ஒரு டீயும் தேங்காய் பண்ணு சாப்பிட்டேன். வாழ்க்கையில் நான் வந்து படிப்பை முடித்தவன். இந்த தேங்காய் பண்ணை சாப்பிட்டு தாண்டா நான் இங்கேருந்து மற்ற வேலையவே ஸ்டார்ட் பண்ணுவேன். உடனே போய் 2 பேர் ஒரு பேக்கரியில் உட்காந்து தேங்காய் பண்ணுன்னு டீயும் சாப்பிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் 2 பேரும் க்ளோஸ். அவரை சந்திக்காத நாட்கள் எல்லாம் என் மனதிலே நான் அவரை வாழ்த்தி கொண்டிருப்பேன். அவரை சந்திக்கிற நாட்கள்லாம் நேரில் வாழ்த்துவதை நான் வந்து பெருமையாக நினைத்து கொண்டிருக்கேன். இதுதான் எங்கள் உறவு. இதுக்கு மீறி இவன் கவுண்ட, நான் கவுண்டர் படம் எடுத்திருக்கேன், இதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது. உணர்வு ரீதியான படங்கள் எடுக்கணும். தப்பான உணர்வுகளை விதித்து தப்பாக சமுதாயத்தை வழிநடத்திருக்கிறவர்கள் தான் வந்து தப்பான ஜாதிக்காரங்க. அவன் மேல் ஜாதியாக இருந்தாலும் சரி, இன்னொரு ஜாதியாக இருந்தாலும், நல்ல உணர்வுகளோடு நல்ல எண்ணத்தோடு நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கிற ஜாதி படமே எடுத்தால் கூட அவன் நல்ல ஜாதிக்காரன், அவ்வளோதான். இப்படி வேற மாதிரி இப்படிதான் ஐடியா பிடிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன ஒவ்வொரு மேட்டரும் ஒவ்வொருத்தன் பேசிடுறான். நம்ம அது முதல்ல இந்த பேரரசை பேச விட்டாவே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அது முதல்ல நான் பேசிடுவேன். இப்போ வேற வழியே இல்லாமல் போச்சு. அவர் செயலாளர், இப்போ நான் தலைவர்ன்ற பொசிஷனுக்கு வந்த கடைசியில் வேற வழியே இல்லாமல் மாட்டிக்கிட்டேன். நான் ஒரு கண்டென்ட் கொடுக்கறதுல மன்னன். பேர் அரசு ஜாதியை பற்றி கிழிச்சு எறிஞ்சிட்டான். பார்த்தீங்களா? வெப்போண்டாங்கிறான், வெய்யுங்கடா, அப்புறம் இல்லை எடுங்கடா அப்படிறான். இப்போ எது உண்மை எது போய் நான் ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கு. பிள்ளையார போய் ஜாதியில சேர்த்துட்டான். பிள்ளையார் பட்டியவே ஜாதியில சேர்த்த ஒரே இயக்குனர் பேரரசு அவர்களே. உன் படம் எப்படி பேச வைக்குது பாத்தியா? ஐயோ, சிலுக்குவார்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு.
இது என்ன நம்பிங்க? சிலுக்கு பிறந்த ஊரா? இல்லை, சும்மா நம்ம ஊருக்காரங்க சார். தமிழ்நாட்டில் தாங்க உலகத்திலேயே பயங்கரமான கலைஞர்கள் சார் தமிழர்கள் எல்லாமே. ஒவ்வொரு ஊருக்கும் பேர் வச்சிருக்கானுங்க பாருங்க. சிலுக்கு வார்பட்டி, ஆட்டையாம்பட்டி அப்படின்னா அங்கேயும் ஆட்டையை போட்டிருக்கானுங்க அந்த காலத்திலேயே. ஆட்டையாம்பட்டி, கொண்டலாம்பட்டி, அப்புறம் என்ன பட்டிப்பேன், ஏகப்பட்ட பட்டிகளை, ஒவ்வொன்றுமே வித்தியாசமான பேரா இருக்கும். அப்படியே இந்த பழனிக்கு அந்த பக்கம், இந்த தென் மாவட்டங்கள், அப்படியே இப்போ தேனி அந்த பக்கம் போனோம்னா எங்கள் ஊர் பக்கம் இருக்கிற, அதாவது கோயம்புத்தூர் சைடு கொங்கு மாவட்டத்தில் இருக்கிற அதே பேர் அங்கே இருக்கு. பொலவக்காளி வேலையம் அப்படின்னு ஒன்று. என்ன ஊர் பேர் சொல்லுங்க? பொலவக்காளி வேலையம். பொலவக்காளி வேலையம். அதுக்கு முன்னாடி ஒரு ஊர் போடி நாய்க்கனூர். பொலவக்காளி பாளையத்தை தாண்டி போனால் வாடி நாய்க்கனூர். சார் இது உண்மையா இருக்கு. இதே பார்த்தா அங்கே போடி நாய்க்கனூர்னு இருக்கு அந்த பக்கம். ஆக அந்தந்த ஊருக்கு எப்படி பேர் வந்ததுன்னா, அங்கங்கே வாழ்ந்த மக்களும் மண்ணும் நிலமும், அங்கே வாழ்ந்த பெரியவர்களும், அங்கே வாழ்க்கை நடத்திய அந்த பண்பாளர்களுடைய பேரை சார்ந்து தான் ஊர் இருந்தது. புளியம்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அதே மாதிரி ஒரு 4 இடத்துல இருக்குது. ஒரு இடத்துல வருஷத்துக்கு 3 போகம் விளையிற பூமி, அதுக்கு நஞ்சை புளியம்பட்டின்னு பேர் வச்சுட்டான். மழையே பெய்யாத ஒரு புளியம்பட்டி இருக்கு, அதுக்கு புஞ்சை புளியம்பட்டின்னு பேர். எப்படி திங்க் பண்ணியிருக்காங்க, யோசனை பண்ணி பாருங்க. நம்ம என்னமோ இங்கே உட்காந்து ஸ்கிரிப்ட் சரியா பண்ணலன்றோம். இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் படிக்காத காலத்திலேயே பண்ணி எழுதி வச்சிருக்காங்க. அதனால தான் நான் வாழ்நாள் பூரா படம் எடுத்தா ஊர் பேரை தான் வைப்பேன் அப்படின்ட்டு என் தம்பி முடிவெடுத்து ஊர் பேரை மட்டும். ஏன்னா அதில் இலக்கியம் இருக்கு, அதில் ஒரு வரலாறு இருக்கு. கரெக்டா கண்ணே? எப்படி உன்னை புகழ்ந்துட்டுனா அப்பா நல்ல வேற ஜாதி கீதி கவுண்டங்க டப்புன்னு என்ன லுக் விட்டான் பாருங்க. பயந்துட்டேன் நான், எங்கடா என்ன போட்டு தாளிக்க போறான்னு. தப்பிச்சேன். ஆக ஒரு நல்ல திரைப்படமா இது வந்திருக்கிறதுக்கு எல்லா அடையாளம் இருக்கு. ஒரு ட்ரெய்லரை பார்க்கும்போதோ ஒரு பாடல் காட்சியை பார்க்கும்போதோ எந்த ஒரு விரசமும் இல்லாமல் எந்த ஒரு கதைக்களத்தை எடுத்திருக்கோமோ அந்த கதைக்களத்தை ஒரே ஒரு டைலாக்ல அது அதை அழகாக கம்யூனிகேட் பண்ணிடுறாரு. அது விவசாயிகளுக்காக, அதாவது விவசாயிகளை கொச்சைப்படுத்துவதற்கான வசனமாக நான் நினைக்கல. அது பேசுகிறவனை பொறுத்து தான். பேசுகிறவன் அதை கையில் எடுத்துக்கிட்டு நீ விதைக்கிறத வயிற்றுல விதடான்றான் பாருங்க. அது அவன் அந்த அந்த கதாபாத்திரத்தோட ஜாதி வரியை காட்டுது, ஏமாத்துற விஷயத்தை காட்டுது. அப்படி அதோட நிறுத்திக்கிடுவோம். எல்லாமே ஜாதி வரி பிடிச்சவங்க, எல்லா டைரக்டர்களும் ஜாதி வரி பிடிச்சவங்க. குறிப்பாக மற்ற இயக்குநர்கள் பேரையெல்லாம் சொல்லி நம்ம பேசக்கூடாது. மேடையில் நாகரிகம் அல்ல, மற்ற இயக்குநர்களுக்கும் அது நாகரிகம் அல்ல என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா இயக்குநர்கள் எல்லாமே ஒன்று தான். அவனுடைய படைப்பாற்றல் என்பது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். அவங்க கூட சேர்ந்து கதை எழுதுறவன் ஒருத்தனாக இருப்பான், இது பண்ணுறவன் ஒருத்தனாக இருப்பான். எப்படி ஒரே ஒரு இயக்குனர் தான் இதை பண்ணுறாருன்னெல்லாம் தயவு பண்ணி நமக்குள்ள ஒரு அவதூறோ அல்லது நமக்குள்ள ஒரு 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 வேற்றுமை உணர்வுகளையோ விதைத்து விட வேண்டாம் என்பதை நான் அன்போடு இங்கே மேடையில் பேசியிருக்கும் இயக்குநர்களையும் சரி, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருப்பவர்களையும் சரி நான் கேட்கிறேன். இயக்குநர்கள் எல்லாரும் ஒரே மாதிரியானவர்களாகவே, நாம் நல்லதாகவே நினைப்போம். கெட்டதா எடுத்தான்னா அந்த படத்தை நிராகரிங்க. அதன் மூலமாக மட்டும்தான் அவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டுமே தவிர, நம்ம பேசி அப்புறம் உடனே இவங்க அங்கே நிற்பாங்க, அண்ணே அதை பற்றி சொன்னீங்களே அப்படின்னு. இது தேவையில்லாத. பார்த்தீங்களா, இப்போ கொஞ்ச நாளாகவே இசைஞானி அவர்களை பற்றி எல்லா ஊடகங்களும் மாறி மாறி கருத்து தெரிவிச்சிட்ருக்கு. இதெல்லாம் தேவையில்லை. அவர் ஏதாச்சும் சொன்னாரா? அவர் யாரோ கிட்ட கேட்குறாரு, அவ்வளோதான். அவர் ஒரே ஒரு விஷயம், எனக்கு தெரிய மிகச்சிறந்த கவிஞர் கண்ணதாசன் அவர் சொன்னார். அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அவர்
அதை வந்து யாரையும் புண்படுத்த நானே வந்து எனக்கு சிறந்தவர்னா ஒருத்தனை தான் சொல்ல முடியும். அதுக்காக ஒரு டைரக்டர் பேரை சொல்லிட்டு இன்னொரு டைரக்டர் பேரை சொல்ல அவர் என் மேலே தப்பாக நினைக்கக்கூடாது இல்லையா? நான் நேசிக்கிறவர்ன்றது ஒன்று இருக்குது, எனக்கு சிறந்தவராகப்படுவது என்பது ஒவ்வொரு மனிதனுக்கு உண்டான தனிப்பட்ட விஷயம். இதை போய் பெருசுப்படுத்தி இது பண்ணி ஐயையோ பெரிய பயமாக இருக்கு. இப்போ ஒரு ஊடகம் என்பது உண்மையான புரிதலோடு நேர்மையான விஷயங்களை மக்களுக்கு சென்றடைய சேர்ந்தால் நம்ம சமுதாயமும் வளரும், நமது ஊடகத்தை நேசிக்கிறவர்களும் அதை வந்து உங்கள் ஒரு குறிப்பிட்ட சேனலோ இதோ பத்திரிகையோ அந்த பத்திரிகையும் விரும்பி படிப்பாங்க. அடிக்கடி மாறி மாறி கருத்துக்களை போடுறதுனால என்னாகும், அந்த ஊடகத்தினுடைய உண்மைத்தன்மை மீது ஒரு 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 டவுட் வந்துடும். ஸோ அதை ஊடகங்களும் நம்ம வந்து அதை வந்து சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம் இது என்பதை சொல்லுவோம். ஏன்னா நம்ம 24 மணி நேரத்தில் நம்ம மொபைலை ஆன் பண்ணால் 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பார்த்தா கூட அதில் 2 மணி நேரம் இந்த மாதிரி எதுக்குமே உபயோகப்படாத தேவையில்லாத கருத்துகள் முதலிடம் பெறுகிறது. வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்குது, குட்டி இருக்குது, நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த குழந்தைங்களை படிக்க வைக்க வேண்டிய ஒரு உணர்வு இருக்குது, பத்திரிகையாளர்களுக்கும் இருக்கிறது, அதை பார்க்குறவனுக்கும் இருக்குது. அது எல்லாத்தையும் விட்டுட்டு வேறு ஏதோ சம்மந்தமில்லாத ஒரு மேட்டரை தூக்கி மைண்டில் போட்டுக்கிட்டு இப்படியே போச்சுன்னா கொஞ்ச நாளில் ஒரு மனுஷனாகவே இருக்க மாட்டான். தயவு பண்ணி இதை புரிஞ்சுக்குங்க. இது ஒரு விஞ்ஞான வளர்ச்சியை வந்து நம்ம எல்லாருமே தப்பாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோமோன்ற ஒரு பயம் வருது. அதனால் இது எல்லாம் பார்க்கும்போது சினிமாக்காரன் வந்து ரொம்ப உத்தமன். சினிமாவுக்கு அவனாக பொருளை போட்டு அவனாக 10 பேரை கூப்பிட்டு வச்சு தன் உயிரை கொடுத்து இரவு பகலாக சிந்திச்சு இது இந்த காட்சி அமைப்பு இப்படி இருக்கணும், இந்த பாடல் இப்படி இருக்கணும், இந்த இசை இப்படி இருக்கணும், இந்த நடிகர்கள் இப்படி நடிக்கணும் அப்படின்ட்டு உண்மையாக உலகி கூறுகளை 5 நிமிஷத்தில் கொச்சைப்படுத்துகிற ஊடகங்கள் இருக்கு பாருங்க. அந்த ஊடகவியலாளர்களுக்கு தான் நான் சொல்கிறேன், ஒரு உண்மையான உழைப்புக்கு மரியாதை கொடுக்கணும். நீங்களே கிடைக்கிறேன் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் இயக்குனரும் நடிகர் ஹீரோயின் எல்லாத்துக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தின் சார்பாக நான் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.